Hi friends, வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவை அரும்பு. இந்த வீடியோவில் 10 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கான லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது செய்யறது ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது குழந்தைங்களோட வெயிட்டையும் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டையும் சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான பேபி ஃபுட்டை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற எந்த அரிசினாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசி மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த ரைஸை ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இதில் கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு கேரட் எடுத்துருக்கேங்க. கேரட்டில் இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா துருவியும் கூட ஆட் பண்ணலாங்க, அது உங்கள் விருப்பம் தான். நான் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண கேரட்டை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேங்க. அடுத்ததாக 2 போல் பாதாம், 2 முந்திரி எடுத்திருக்கேன். இந்த பாதாமையும் முந்திரியும் நான் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் துருவிட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு 10 மாதத்துக்கு மேலே நீங்கள் குறை பணப்பாதத்தில் கொடுக்கலாங்க. 7 மாதத்துக்கு மேலேயே குழந்தைங்களுக்கு மை போல் அரைச்சி கொடுக்கக்கூடாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சின்ன ரவை இருக்கு இல்லைங்களா, வெள்ளை ரவை பாத்திரத்தில் கொடுக்கலாம். 8 மாதத்துக்கு மேலெல்லாம் குழந்தைங்களுக்கு மசிச்சுட்டு தான் கொடுக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சி கூழ் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு மென்று சாப்பிட்ற பழக்கமே வராது. என்னோட குழந்தைக்கு 11 மாதம் ஆயிடுச்சுங்க. அதனால இது போல் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம குக்கரில் ரைஸ் குக் பண்ணும்போது இதையும் சேர்த்து தாங்க குக் பண்ணுவோம். அதனால இது நல்லா சாஃப்டாகிடும். அங்கங்கே கடிப்படுறதுனால குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது போல் நல்லா பொடியாக கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலில் நான் மாற்றி வச்சுக்கிறேன். அடுத்ததாக ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா ஊறிடுச்சுங்க. இந்த அரிசியை தண்ணியோடவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் ஆட் பண்ணதுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கம்மியான அளவு குழந்தைங்களுக்காக நம்ம குக் பண்ணுறோன்னா தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கணும். சாப்பாடு குழஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தைங்களுக்கு நம்ம மசிச்சு தான் கொடுக்க போகிறோம். இதே தண்ணியோட அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா குக்கர் வெடிக்கவும் கூட சான்ஸ் இருக்குது. அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. குக்கரை அடுப்பு மேலே வச்சுட்டேங்க. வச்சதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் ஆயிடுச்சுங்க. ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைஸ் நல்லா பர்ஃபெக்டாக குக்காகி வந்துருந்துச்சுங்க. தண்ணியும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தது. எப்போதுமே தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கம்மியானதாங்க தீஞ்சு போயிடும். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு பசும்பால் கொடுக்க பழக்கியிருந்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 10 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் போல் பசும்பால் கலந்து கொடுக்கலாம். இது கொஞ்சம் டேஸ்ட் அதிகரிக்குன்றனால நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் போல் தண்ணியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டர் இல்லைன்னா நெய் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் பட்டர் ஆர் கீ யூஸ் பண்ணுறது தாங்க ரொம்ப நல்லது. இனிப்புக்காக நாட்டு சர்க்கரையும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்னோட குழந்தைக்கு நான் நாட்டு சர்க்கரை எதுவும் ஆட் பண்ணலைங்க, இது ஆப்ஷனல் தான். அவ்வளோதாங்க, குழந்தைங்களுக்கான டேஸ்டியான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களை போன்ற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.